மண்டே கிளம்பி என்ன எக்ஸாம் அதை பற்றி சொல்லு. இன்னைக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரா தியரி தான் அவனது. நானும் தியரி தான் நினச்சேன். பேர்லேயே தியரின்னு வந்து ஒரு கொஸ்டின் கூட தியரி கிடையாது. எல்லாமே சம்மதம், எல்லாமே சம்மதம். அப்போ வந்து நம்ம வச்சு ஏமாத்திட்டீங்க. நான் அவசா வீட்லேயே உட்காந்துருப்பேன். அதான் ரமேஷ் சொன்னாயே மகன் வந்துட்டு இருக்காண்டா. அது வரையும் வாங்கிட்டு இல்லை, காலேஜ் போகிறது தான். மகன்கிட்ட சொல்லாதடா, வரட்டும்டா. நீ நான் சொன்ன மாதிரி காமிச்சுக்காத, வந்தோட காலேஜ் போகணும்டான்னு சொல்லு. இதுக்கு தெரிஞ்ச நான் முன்னாடி லேட்டாக வந்துருப்பேனே. கெவின் வீட்டுக்கு எந்த பக்கம் போனோம்? எப்பயும் மாப்பாளையம் போகிறதால என்ன தெரிகிறது. இங்கிட்ட எப்படி போகணுமா? இங்கிட்ட இல்லையா? அதான் மாப்பாளையம் போய் போகணுமான்னு கேட்டேன் வந்துட்ட. நான் அந்த வழி நினச்சேன். பாட்டி என்ன நடுவில் போகுது பாட்டி. ஆறு செத்து போயிட்டேன். ஹார்ட் அட்டாக் வந்து இல்லை உனே. இப்போ நம்ம ஆறுல பிசாம போனோம்னு தெரியல. ஆறு அடிக்கிற இப்போ எப்பயும் ரோடு இங்கிட்டு தான் போகிறோம். நம்ம சறுக்குன்னு இப்படி வந்துடுவாங்க. அதனாலே ஆறு அடிக்க மாட்டேன் இந்த மாதிரி போகிறவங்களுக்கு. அதான் ஆறு அடித்தாலே நான் யாரும் ஒரு தடவை அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் அப்படி கெவின் வீட்டுக்கு எப்படி போனா? கெவின் வீடு விளாக். இதான் துபாக்கூர் கெவின் வீடு. வாங்க பார்ப்போம். லெஃப்டாப்பா? நேரா போன நீ அரகர டிரைவர் அப்படிதான் இருக்கும். வெளில வாடா, வெளில வாடா, டே வெளில வாடா. இவர் தான் கெவினோட அப்பாவா? இவர்தான் துபாக்கூர் ரமேஷ். இன்னைக்கு தான் அவருக்கு பிறந்த நாள். இவர்தான் ரமேஷ். இவருக்கு தான் கூடிய சீக்கிரத்தில் எவ்வளோக்கு வாங்குறது? 600 ரூபா. ஆமாம், அடுத்து ஸ்மோட்டோ 10 டே விளாக் பண்ண போகிறேன். போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிற? எங்கே இந்த பக்கத்தில் கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போறியா? போயிட்டு வரேன். எங்கே போகிற? போகிறப்ப பிறந்ததுமா எங்கே போகிறேன்னு கேட்குறேன். சொல்லு எங்கே போகிற? ஆளை பார்த்துட்டு வரேன். எங்கே நோக்கில் போய் பார்க்க போகிறேன்? எப்போக்குளம் போயிட்டு வேமா வரணும். இப்போ காலேஜ் இல்லையா? நீ வந்து உங்கள் ஆளை பார்க்க போறியா? உங்கள் அப்பா யூடியூப்பில் பார்த்தாருன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் அப்பா பார்த்தாருன்னா ஒன்றும் தெரியாது எனக்கு. ஆமாம், விளாக்டாடே யூடியூப்பில் போன 24/7. இவர் தான் நம்பர் 1 பைத்தியக்கார கோதி. ஆமாம், 10,000 கழட்ட முடியாது. வேற ஹெல்மெட் வாங்கிட்டு போடா. அந்த ஹெல்மெட்டை மண்டையிலேருந்து கழட்டவே மாட்டேன்டா. சாப்பிடும்போது கூட இப்படி தான்டா சாப்பிடுவேன். ஆன்ல தான் இருக்கு. உடனே கவர் எடுக்கணுமா? இவர் தான் கெவின். இவர் தான் மாடு பண்ணை வச்சிருக்காரு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணாமல் போகிறான்.
ஆக்கிரமி கொடுத்த அப்புறம் தம்பி எங்கிட்டு வர அப்படி பைக்கை வாங்கிட்டு ஆளு கூட போறியா வீடியோ வந்து